சென்னை பரங்கிமலையில் கடந்த ஜூலை மாதம் 7 வயது குழந்தையின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தந்தை தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட வழக்கில் ஓட்டேரி காவல் நிலைய ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கோரியும் குழந்தையின் தாய் ரெபேக்கா தொடர்ந்த வழக்கில் காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னை ஓட்டேரியைச் சேர்ந்த சதீஷ் மற்றும் ரேபேக்கா தம்பதியரின் குடும்ப தகராறு காரணமாக கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் தனது 1.5 வயது குழந்தையை தனியார் நட்சத்திர விடுதியில் களத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தானம் தற்கொலைக்கு தந்தை முயன்றார். 7 வயது குழந்தை தற்கொலைக்கு தொடர்பாக கொலை செய்யப்பட்ட தொடர்பாக உரிய முறையில் விசாரணை நடத்த வேண்டும் என கோரி, அதே போன்று சதீஷை கைது செய்ய வேண்டும் என கோரி போலீசில் அவரது தாய் புகார் அளித்தார். இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட தாய் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் சதீஷ் விஷம் குடித்துவிட்டு பல முறை வீட்டில் பிரச்சனை செய்து வந்ததாகவும், அதே போன்று கத்தியுடன் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும், இது தொடர்பாக ஓட்டேரி காவல் நிலையத்தில் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மனுவில் குற்றம் சாட்டினார். எனவே ஓட்டேரி காவல் நிலைய ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தனது குழந்தையின் மரணத்திற்காக 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரி அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் வழக்கு தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணை செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.